Hey all, welcome to Jawari Creation. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு பேபி ஃபுட்டோட ஹேங்கிங்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பட்டர் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணி எடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா ஃபோனில் பிரைட்னஸ் அதிகமாக வச்சு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாலும் இந்த மாதிரி நீட்டாக தான் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ அந்த ஒயிட் லைன் ஃபுல்லாக சுற்றி நம்ம சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டாக லோட் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு ரெண்டாக லோட் பண்ணி இந்த ஒயிட் லைன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கிறோம். இந்த சுகர் பீட் கொடுத்ததுக்கப்புறமா நான் 4mm பீட் பஞ்ச் இருக்கும் அந்த சுகர் பீட் ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு பீடாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் தவிர மற்ற எல்லா பீட்ஸுமே வந்து ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டுட்டு நான் இப்போ அந்த சுகர் பீட்குள்ளே ஃபுல்லாக இந்த 4mm பீட் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது இடம் பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு 3mm பீட் எடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். மறுபடியும் அதுக்குள்ளே நம்ம சுகர் பீட் கொடுத்துக்கிறோம். ரெண்டு பீடாக ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பேக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இதுவும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த பாதத்தோட ஃபிங்கர்ஸில் ஃபுல்லாக நம்ம சிங்கிள் பீட் வந்து கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 4 ஃபிங்கர்ஸ்க்கு மட்டும் நான் வந்துட்டு 4mm பீட் கொடுக்குறேன். லாஸ்ட் விரலுக்கு மட்டும் நான் 3mm பீட் கொடுத்துக்கிறேன். ஸோ சிங்கிள் பீட் வைக்கிறனால நீங்கள் தனித்தனியாக எண்ட் நாட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ அது முடித்ததுக்கப்புறமா நடுவில் இருக்க கேப்ஸுக்கு நான் சாரீ கலரில் இருக்க சில்க் த்ரெட் எடுத்து வாட்டர் ஃபில்லிங் கொடுத்துக்கிறேன். வாட்டர் ஃபில்லிங் ஆர் பானி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக உள்ள நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ ஓவராலாக நம்ம இந்த உள்ளே வந்து ஸ்டிச் முடித்ததுக்கப்புறமா பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம இதை சுற்றி வந்துட்டு நம்ம ஜரி ஒர்க் கொடுக்க போகிறோம். இந்த ஜரி ஒர்க் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஜரி ஒர்க் நீங்கள் கொடுக்கும்போது ஒரு 3 to 4 லைன்ஸ் வந்து ஜரி ஒர்க் நீங்கள் கொடுத்துக்கலாம், செயின் ஸ்டிச். ஸோ லாஸ்ட் ஸ்டிச் வரும்போது நீங்கள் இப்போ நான் 3 லைன்ஸ் போட்டிருக்கேன். லாஸ்ட் ஸ்டிச் வரும்போது 3rd லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த செயின்குள்ளேயே விட்டு நீங்கள் நாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும், கண்டினியூவேஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உள்ளே விட்டு நாட் வந்துட்டு கரெக்டாக போட்டு எண்ட் நாட் வந்து லாக் பண்ணிவிடுங்க. இப்போ பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஹேங்கிங்கோட லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை ஃபுல்லாக சுற்றி நம்ம கம் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம் பின்னாடி திருப்பி. ஸோ இது எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு கஸ்டமரும் நமக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைட், எனக்கும் அது பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஆரி ப்ளவுஸ் கஸ்டமைஸ் பண்ணி வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆரி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு ஜோஆரி கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.